உறுதியா இருந்தீங்க. பொதுக்குழுல நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸ் அல்லாத, பாஜக அல்லாத ஒரு மாற்று அணி அமைக்கக்கூடிய முயற்சி, அந்த 2 கட்சிகளுக்கும் ஆதரவு கிடையாது, கூட்டணி கிடையாது அப்படிங்கிறது பொதுக்குழுல எடுக்கப்பட்ட தீர்க்கமான முடிவு. 9 ஆண்டுகள் இதே காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு அங்கம் வைத்துக் கொண்டு, அமைச்சர்கள் அங்கம் வைத்துக் கொண்டு இருந்த பிறகு, 9 ஆண்டுகள் முடிந்த பிறகு அவரோட கூட்டணி வைப்பது இல்லை என்பது நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய என்ன மாதிரியான கூட்டணி தர்மம்? அப்பொழுது ஏற்பட்ட அந்த கூட்டணியிலிருந்து விலகுவதற்கு என்ன காரணம்? இலங்கையில் தமிழர்கள் படக்கூடிய கொடுமைகள், மீனவர்களுடைய பிரச்சனை, காமன்வெல்த் மாநாட்டிலே பங்கேற்கக்கூடாது என்று ஒரு சூழ்நிலை வந்த நேரத்தில் அதை நாங்கள் வலியுறுத்தி வற்புறுத்தி தலைவர் அவர்களே பலமுறை ஒரு துரும்பு கூட, பிரதமர் அல்ல, பிரதமரின் சார்பில் ஒரு துரும்பு கூட கலந்து கொள்ளக்கூடாது என்று வெளிப்படையாகவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். ஆக நாங்கள் பொறுத்து பார்த்தோம். எனவே அந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விடவில்லை. முதலில் அமைச்சரவையிலிருந்து விலகினோம். அடுத்த கட்டமாக கூட்டணியிலிருந்து விலகி வந்திருக்கிறோம். அதற்கு பிறகு பொதுக்குழுவிலே இனி காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு முடிவினை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறோம். ஆனால் இப்ப கடைசி வரைக்கும் ஊடகங்கள்ல வந்த பேச்சாகட்டும், இல்லாட்டி டெல்லியில இருந்த தலைவர்களாகட்டும், காங்கிரஸ் கூட மீண்டும் கூட்டணி மலர்வதற்கான வாய்ப்புகள் இருந்தது என்றதோட ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தலையா? அது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இது காங்கிரஸ் ஏதோ தொடர்பு வைத்துக் கொண்டிருப்பது போல ஒரு தோற்றத்தை தொலைக்காட்சியினரும் பத்திரிகைகளும் சார்ந்தவர்களும் அதை திட்டமிட்டு செய்து கொண்டிருந்தார்கள். அது உண்மை அல்ல. வேண்டுமானால் காங்கிரஸ் கட்சி முயற்சித்திருக்கலாம். ஆனால் பொதுக்குழு எடுத்த முடிவின் அடிப்படையில் தான் கடைசி வரையில் இருந்து கொண்டிருக்கிறோம், இருக்க போகிறோம். காங்கிரஸ் உங்களோடு உறவை தொடர முயற்சி செய்தது, ஆனால் திமுக அவ்வாறு இல்லை என்பது உறுதியாக இருந்தது. பலமுறை முயற்சி செய்திருக்கிறார்கள். பலமுறை முயற்சி செய்த நட்பின் காரணமாக முயற்சி செய்திருக்கிறார்கள், வேறு வகையில் முயற்சி செய்திருக்கிறார்கள். நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் பொதுக்குழு என்ன முடிவு எடுத்திருக்கிறோமோ அந்த முடிவின் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் களத்தை பொறுத்தவரையில் திமுக கழகம் ஈடுபட போகிறது என்று தலைவர் அவர்கள் பல நேரங்களில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். எதிரே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தலைமையிலான ஒரு கூட்டணி